56 கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்டம். எண்ணெய்கோள் அணைக்கட்டு நீரை வறண்ட பகுதிக்கு கொண்டு செல்ல 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்டம். கிருஷ்ணகிரி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பாரூர் ஏரி கிழக்கு பிரதான கால்வாய் அமைச்சு போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை வட்டங்களில் இருக்கக்கூடிய 33 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் திட்டத்துக்கு 75 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. கீழ் கெலவரப்பள்ளி அணை மற்ற அணை பகுதிகளை புனரமைத்து மேம்படுத்தும் பணி 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 4 புதிய துணை மின் நிலையங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. புதிய வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 2597 விவசாயிகளுக்கு 7,75,000 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கு. தானாம்பட்டி, கும்மனூர், மாரம்பட்டி, ஆவலக்கம்பட்டி, எண்ணெய்கோள், கம்மம்பள்ளி ஆகிய 6 கிராமங்களில் 6 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஓசூர் மாநகராட்சியில் 951 கோடியே 37 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 417 திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு 212 கோடி ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் 323 பணிகள் முடிஞ்சிருக்கு. மீதமுள்ள 94 திட்டப்பணிகள் நடைபெற்று வருது. இப்படி நிறைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தேவையான பல்வேறு பணிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. நம்ம அரசோட முக்கிய திட்டங்கள் இந்த மாவட்ட பயனாளிகள் பட்டியலில் சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 போன்ற முத்திரை திட்டங்களால மட்டும் 6,68,233 பேர் இந்த மாவட்டத்தில் பயனடைந்துகிட்டு இருக்காங்க. இதோட தொடர்ச்சியா இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நான் அறிவிப்புகளை வெளியிடாம போக முடியுமா? போனால் மேடையில் இருக்கக்கூடிய என்னை விடுவார்களா? ஆகவே 5 புதிய அறிவிப்புகளை நான் இங்கு வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, தனி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் பல்வேறு கிராம பொதுமக்களும் பழங்குடியினரும் ஒன்றிய தலைமையிடத்துக்கு சென்று வர அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் அஞ்சட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு 12 கோடி 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, கிளமங்கலம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் கிளமங்கலம் புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கப்படும். நான்காவது அறிவிப்பு, ஒசூர் மாநகர NH 44 மற்றும் NH 844 ஆகியவற்றை இணைக்கக்கூடிய விதமாக புதிய சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, ஒசூர் மாநகர LC 104 104 ரயில்வே கேட் பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். இப்படி கிருஷ்ணகிரிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து வளர்த்து வரோம். ஒவ்வொரு தனிமனிதனுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி வருகிறோம்.
அதனாலதான் மக்கள் கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக 9 மணி அளவு 10 மணி அளவில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒசூர் விமான நிலையத்தில் வந்து 9 மணிக்கு இறங்கினாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இங்க வந்து நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும். ஆனால் வருகிற வழியெல்லாம் ஆங்காங்க இருக்கக்கூடிய மக்கள், பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், முதியவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் சாலை நெடுமறைகளில் நின்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். ஆகவே அதையெல்லாம் முடித்துவிட்டு இங்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது. தாமதமாக வந்த காரணத்தால் நான் முதலில் உங்களிடத்தில் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆட்சியின் மீது, இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது அதை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினாக இருக்கக்கூடிய என் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த பாசம், அந்த அன்பு இன்றைக்கு இங்கே வந்து சேருவதற்கு தாமதமாகி நேர்ந்திருக்கிறது. அதனால்தான் தயவு கூர்ந்து அதை பொறுத்தல் வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் ஆக்கபூர்வமான எந்த விமர்சனத்தையும் வைக்க முடியாமல் வைத்தறிச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையோ நிறைவேற்றல என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பழமொழி உண்டு, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. நான் கூற விரும்புகிறேன், ஆட்சி பொறுப்பு கண்டதற்கு பிறகு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா, புதுமை பெண் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, தமிழ் புதுவன் திட்டம் நாங்கள் வந்தால் இதை நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா, நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா. ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம் அரசு எப்படி இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது, செய்திகள்ல சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க.